ஹலோ பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்கள் இருதயம் கலங்கின ஒரு சூழ்நிலையில் இருக்குதா? ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கலக்கம், இருதய கலக்கம், இது எதனால் வருது நம்ம யோசிச்சோன்னா, நம்பர் 1 ஃபியர்ஸ், நம்ம எதிர்காலத்தை குறித்த பயமோ இல்லை மற்ற ஏதாவது பயங்கள் நம்ம மேற்கொள்ளும் போது நம்மளுடைய இருதயம் கலங்கும். செகண்ட் திங் ஃபெயிலியர்ஸ், பல தோல்வியான சூழ்நிலைகளை நம்ம சந்திச்சோன்னா நம்ம இருதயம் உடனே என்ன ஆகிடும், கலங்கிடும். இப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்படி கலங்கி இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நம்ம அதுக்கான சொல்யூஷன், இருதயம் கலங்குது, அதுக்கான சொல்யூஷனை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என் இடத்துல விசுவாசமாயிருங்க. ஃபியர்னால உங்கள் இருதயம் கலங்கலாம், ஃபெயிலியர்னால உங்கள் இருதயம் கலங்கலாம். புட் யுவர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் இன்டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். இந்த காரியங்களில் அவர் மேலே உங்களோட ஃபெய்த் அதிகமாகும் போது, ஃபெய்த் ஓவர் ஃபியர்ஸ், ஃபெய்த் ஓவர் ஃபெயிலியர்ஸ், இதெல்லாத்தையும் இந்த ஃபெய்த் மேற்கொள்ளுமானால் உங்களுக்குள்ளே இருக்க கலக்கம் கண்டிப்பாக மாறிடும். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கும். அவரை மாத்திரம் விசுவாசிங்க. அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். God bless you.